முனிவர் மண்டலத்தை விட்டு இன்று எங்களுடைய சந்தன வாரியை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் பாதத்திற்கு என்னுடைய கணவரும் அவருடைய தேவி மகன் 8 பேர் பட்டவஸ்திகளும் உங்கள் பாதத்தை அடிபணிகிறோம் சுவாமி. பரவாயில்ல, இதோ எனக்கு அமருங்க. ஆனா சுவாமி அமருங்க. இப்படியா ஏண்டா எனக்கு தண்ணி கொடுக்க சொன்னா ஏதாவது பொட்டாட்டியா மூக்கல் தண்ணி சாப்பிட்டு கொடுத்துருவேன் இப்படிப்பட்ட கோபத்திலே திருந்தவர். நாங்க அதிகமா தண்ணி குடிக்கிற கோபத்தில் சாப்பிட்டு நீ தண்ணி குடிக்காத, நீ குடி சாமி. உன் தண்ணி பாரு, என் தண்ணி குடிக்கலையா? ஒரு நாளைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? நான் இவ்வளவு காலமா இதோட குப்பை தள்ளி விட்டுறேன். என்ன கொஞ்சம் நினைக்கிறேன். உனக்கு என்னையா கொடுத்துல? உனக்கு என்ன குப்பை தள்ளுறதுக்கு? கையெல்லாம் வலிக்கும். காலப்படி ஏண்டா எந்த பரிபாடும் இல்லையே. நீங்க பாரு, அங்கிருந்து நடந்து வந்ததுக்கு காப்பா இருந்தது சிம்மாசனத்தில் அமர வைத்த தொண்டையை பிடிக்கிற சொல்லலான்னு கூட்டு வந்துருக்கீங்களா? சாமி, உங்களுக்கு காது மட்டும்தான் வலிக்குதா, வேற ஏதாவது வலிக்குதா சாமி? இல்லை இல்லை, எனக்கு வேற எங்கும் வலி இல்லை. எங்க வலிக்குதுனாலும் அவ பிடிப்பான். உங்களுக்கு என்ன பயிற்சி ப்ராப்ளமா? இத்தனை மனைவிமார்கள் இல்லையே சுவாமி, இத்தனை மனைவிமார்கள் இல்லையே அதிகம் அறிவுடையவள் இவள் தான். யார் இவன்? ஆமா, இவன் பார்த்தாலே தெரிகிறது. ஆமா, அறிவு அதிகம் இருந்தனால உடம்பு அடைச்சு. என்ன கலப்பு வரைக்கும் பாக்குறீங்க? என்ன கலப்பு தொண்டனுக்கு உண்டு. அதனால நித்திரை வருகிறது. அதனால உங்க வீட்டுல போய் தூங்குங்க போங்க. உன் மனைவியினுடைய மடியிலேயே சிரசையும் என் மனைவி மடி மேல தலை வைத்து தூங்கணும். என்னடி எப்படி இருக்கிற? போயிருவீங்களா? ஏண்டா கண்ணா, இவ்வளவு அப்படி சொல்றாள, நீ என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன நிலைமையில இந்த இவ்வளவு கலவரத்துல அவருக்கு ஒரு கிளிகளுக்கு பாத்தீங்களா? இப்போது பல்வேறு வேலை செய்ய சொன்னீங்க, அது வரைக்கும் சரி. மன்னவன் மயக்கும், அதாவது மன்னவன் தொட்டு மலர் சூடும் இந்த பஞ்சனை மீது இவர் வந்து அமர்வதா? எங்களால முடியாது, பொறுத்துக்கவே முடியாது. எந்த பொம்பளையா கட்டின புருஷன் முன்னாடி கண்டவங்க கிட்ட போட்டுப்பா சொல்லுங்க பாருங்க. நீங்களே அவர் கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப இவர் இல்லைன்னா கூட பரவாயில்ல சொல்லலாம். இல்லன்னா இல்லைங்க, ஒரு பேச்சு சொன்னேன். நீ பெரிய எனக்கு கோபம் வருது அப்படி சொல்லாதடி. எனக்கு எல்லாம் உங்களுக்காக தான் பாக்குறேன். நான் நித்திரை செய்யணும். ஆகிறவா படுங்க. ஒரு தாளாட்டம் கண்ணே, உன் பேர் என்ன மறந்து போச்சு? ராபாய். உன்னுடைய மென்மையான குரல்ல ஒரு தாளாட்டு மாடு. அங்கே பேர் அவனுக்கு போயிடுவான்.
என்ன ஒரு ஏத்த இருக்கும் நீ ஏன் கேளுக்கா தூர்வாச மகாமுனிவர் என்னுடைய மடி மீது படுத்திருக்கிறாரு. இவர் நிமிர்ந்து படுத்திருக்கிறாரு. கொஞ்சம் கமிழ்ந்து படுக்க சொல்லுங்களேன். முதுகு வலிக்கும் அழித்து விடுறதுக்கு இதோ 22 நேத்திரம் 3 போல தாடி 7 போல கோபம். இதோ தூர்வாசர் அசந்து தூங்கிட்டா. நானே கடவுள் என்ற ஆணவம் அவனுக்கு. அதனால இந்த 22 நேத்திரத்துல 2 நேத்திரத்தை விட்டு 22 நேத்திரம் பிடிங்கி இருக்கிறேன். 7 கோபத்தையும் அடக்கிவிட்டோம். ஏதோ அவனுடைய அகம் திமிரு இதோ சினம் என்ற கோபம் எல்லாம் இன்றாடு அழிந்து போகட்டும். ஐயோ 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 என்னாக்கா ஒரு அணியை என் புருஷ படுக்கிற மடியில படுத்தது இல்லாம நான் கமுந்து படுத்தேன் நிமிந்து படுத்தேன் கேட்டு வர படுக்கலாம். இறங்கிட்டா உனக்கு என்ன வலிக்குது? என் மடியில படுக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அப்பெல்லாம் கேட்டியா? உனக்கு ஆயுது கல்யாணம் ஆகாது. ஐயா கண்ணா, உன்னுடைய மையமே தெரியாமல் என் கண் நேத்திரையில் இருந்து விட்டேன். என்னுடைய அதாவது நான் அறிவிழந்து செய்து விட்டேன். ஐயா கண்ணா, சுவாமி இங்கயா இருக்கிறார்? இந்த பக்கம் இருக்கிறேன். தவறை உனக்கு என்ன திமிரு பாத்தியா? என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ற இப்படி பண்றாமா? கண்ணு முன்னாடி இப்படி பிடிக்கிறது பரவாயில்லையா? தெரியாதால எங்க கை வைக்கிறதுன்னு தெரியுமா?
என்னைக்கு தப்பு உணர்ந்து விட்டாய். மகாராசனே, செய்த தவறை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அதனால என்னைக்கு தப்பு உணர்த்தியோ இரண்டு நேத்திரம் அரைமோல கோபம் உனக்கு அரைமோல தாடி கொடுக்கிறேன். உயிர் பிடிச்சு சாதாரண மாணவருக்கு எவ்வளவு கோபம் இருக்குமோ அவ்வளவு கோபம். நீதி கொடுக்கலையா? அண்ணா பத்தி சரிம்மா சரிம்மா சரி ஐயா, இதோ அறியாத புத்தியால் தெரியாமல் செய்து விட்டேன். நீங்கள் தான் மன்னித்து கொள்ள வேண்டும். உயிர் பிழைச்சுக்கோ. இனிமேல் எந்த தேவர்களுக்கும் ஆபமும் கொடுக்க மாட்டேன், வரமும் தர மாட்டேன். நான் சென்று வருகின்றேன். இந்த பக்கமே நீ எட்டி பார்க்கக்கூடாது. வரமாட்டேன். இனிமே குருமண்டலத்தை குரு நட்சத்திரமாக நீ அங்கேயே இருக்கு கிடந்து போ. ஆகட்டும். இதோ மகாமுனிவருக்கு இப்படிப்பட்ட சாபத்தையும் கொடுத்து 20 கண்களையும் பிடுங்கி 2 கண்களையும் மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்க. கோபத்தையும் அடக்கி விட்டீர்கள். ஏன் என்ன காரணம் செய்வதற்கு? லட்சுமி மன்னவா, ஏதோ பிரம்மனுக்கு படைக்கப்பட்ட பிரம்மனுக்கு சூர்வாசூருடைய பாதத்தை படியாதபடியா உன்னுடைய 5 சிரத்துல தர்மசரம் அறுபடத்து போ என்று சாபத்தை கொடுத்தார். அதுக்கு நம்ம மகனுக்கா? ஆமா கடவுளே, உலகத்தை படியளக்கக்கூடிய என் அண்ணனுக்கு பைத்தியம் பிடிக்க சொல்லி சாபத்தை கொடுத்தான். ஐயோ எங்க நினைக்கா? ஆமாடி, நீ அடிக்கடி சொல்லுவீங்க பைத்தியக்கார மனுஷன். ஆமா, நான் பைத்தியக்காரன் இல்ல, ஒன்னம் தான் பைத்தியக்காரன். ஒன்ன மாதிரியே இருக்கிறான். எங்க அண்ணன் மட்டுமா? அண்ணன் மட்டும் இல்ல, எங்க தங்கச்சியும் தான். அவளுக்கு பிறக்கும் போதே பைத்தியத்தோட தான் பிறந்த. அவளுக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன? எங்க அண்ணனுக்கு பிடிச்சிக்கிச்சு. ஐயோ, எங்க அண்ணன் எந்த கடையில தெரியறாரோ பேப்பர் பொறுக்கிட்டு. உங்க தங்கச்சிக்கு பிடிச்சா பிடிச்சிட்டு போகுது. ஆனா எங்க அண்ணனுக்கு பிடிச்சி அது மட்டும் தெரியுது. உன் தங்கச்சிக்கு பிடிச்சா என்ன வெங்காயம் பாயிட்டு போகுது. அதனால இதோ மயானத்துல சித்த வெறி பிடித்து என்னது விஷயம் ஓலையிடுற? எங்க அண்ணனை போய் பாக்குறாரு. எங்க அண்ணன் எங்காவது பார்த்திருந்தா சங்கிலி இருந்த கட்டி இங்க வந்துடுறோம். ஆற பார்த்தாலும் கடிக்கிறதுக்கு வர்ற அப்படி. ஐயோ, என்ன செய்வான்? என்ன தங்கச்சின்னு அடையாளம் தெரியுமா தெரியாதா? தங்கச்சியும் தெரியாது, பொண்டாட்டியும் தெரியாது. எங்க வாங்க போலான்னு எங்க அண்ணனை பாக்குறது. ஐயோ